அனைவருக்கும் வணக்கம். நனந்தி ரமேஷ் பேசுகிறேன். டேரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டேர் டு ட்ரீம் அண்ட் லேர்ன் டு எக்ஸல். இந்த சென்டென்ஸ் நான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு பிஸ்னஸ் என்டர்ப்ரனர், ஒரு பெரிய ஃபேமிலியில் இருக்க பிஸ்னஸ் என்டர்ப்ரனர் இந்த ஃபேஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ டேர் டு ட்ரீம்ன்ற ஒரு வார்த்தையே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பவர் பேக்கான ஒரு சென்டென்ஸாக தான் நான் பார்க்குறேன். என்ன இருக்குது இதில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், கேட்கலாம் நீங்களும். பட் இதில் இருக்க ஒரு மெக்னிஃபிகண்ட்டான ஒரு டேர்ம் என்னென்னா, எல்லோருக்குமே ட்ரீம் இருக்குது, எல்லோருக்குமே ஒரு அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு கோல் இருக்கும், எதையாவது ஒன்று சாதிக்கணுன்ற லைஃப்பில் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். பட் டேர் டு ட்ரீம்ன்றது சம்திங் விச் இஸ் பியாண்ட் அவர் லிமிட்டேஷன்ஸ். நம்ம இதனால நினச்சிட்ருப்போம், இதுதான் என் கனவு, இதுதான் ஒரு சர்க்கிள் போட்டு அதை தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த சர்க்கிளே வேணாம், அந்த பவுண்ட்ரிஸே வேண்டாம். கனவு காண்றதுக்கான அந்த துணிவே இல்லாத போது நம்ம எப்படி அதை கான்குவர் பண்ண முடியும்? அதை நம்மளால் எப்படி சக்ஸஸாக கொண்டு வர முடியும்? ஸோ எப்போல்லாம் நம்ம கனவு காணணும்னு நினைக்கிறோமோ, நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஃபேமிலி சர்க்கிள் இவ்வளோ தான், நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் இது தான், நம்ம என்விரான்மெண்ட் இது தான், நம்மளுடைய சரௌண்டிங் இது தான், இதுக்குள்ளே தான் நம்மளால் ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். பட் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி எனக்கான ஒரு புரிதலாக இந்த சென்டென்ஸ் இருந்தது. ஸோ அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டேர் டு ட்ரீம்ன்றதே ஒரு பெரிய ஒரு மெக்னிஃபிகண்ட்டான ஒரு வார்த்தை, உண்மையான ஒரு வார்த்தை. அது கேட்கும்போது பல கேள்விகள் வந்துச்சு. ஏன் நம்மளால் பெரிய பெரிய கனவுகளை காண முடிய மாட்டேங்குது? அதுக்கான துணிவே எதுக்கு வரல? அந்த பயம் எதுக்கு இருக்குது? நம்மளுக்கு அந்த ஃபியர் எதுக்கு இருக்குது? ஒரு அட்டம் பண்ணுறதுக்கான அந்த ஃபியரே இருக்குது. எது நம்மளை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு? ஏன் அந்த கனவு, அவ்வளோ பெரிய கனவு நம்மளுக்கு ஏன் இல்லை அப்படின்லாம் தோணுது. ஒரு பெரிய சக்ஸஸ், ஒரு பெரிய சக்ஸஸ், அதுக்கான கனவு ஏன் வரமாட்டேங்குது இப்படிலாம் தோணுச்சு. ஸோ நம்மளுக்கு எல்லோருக்குமே கனவு இருக்க இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் அதுக்கான லிமிட்டேஷன்ஸை வச்சுக்காதீங்க. லிமிட்டேஷன்ஸ் வைக்கும் பொழுது நம்ம அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே தான் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும், நம்மளுடைய செயல்கள் இருக்கும். நம்ம இது தான் ஒரு குறுகிய வட்டம் போட்டு கனவு கண்டுகிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அதோட லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோதான்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரிஸ் நம்மளுக்குள்ளேயே செட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த பவுண்ட்ரிஸே வேண்டாம். கண்டிப்பாக நம்மளால் பெரிய பெரிய கனவுகள் காண முடியும். யூனிவர்ஸ் கிட்ட பெருசாக கேளுங்க. ரொம்ப சின்னதாலாம் கேட்டால் யூனிவர்ஸ் அதை தர்றதுக்கு அதுக்குமே உன்னால் இவ்வளோ செய்ய முடியும், நீ ஏன் இதை கேட்குற அப்படின்னு சொல்லி அதுவும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ கேட்கும் பொழுது பெருசாக கேட்டுடலாம். கனவு காணும் பொழுது பெருசாக காணலாம். நம்மளுடைய சிறகுகள் என்பது ரொம்ப பெருசாக விரிஞ்சு நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்கட்டும். ஸோ இந்த சென்டென்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு புரிதலை தான் கொடுத்துச்சு. அந்த அந்த இன்டர்வியூ பார்க்கும் பொழுது, ஏன் பணம் வச்சிட்ருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய கனவெல்லாம் காண முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் வந்துச்சு. அதுக்கான புரிதலும் அப்புறமா வந்துச்சு. கனவுன்றது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸே நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்புறமா நம்மளால் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும்? எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸே பல பவுண்ட்ரிஸோடு இருந்துச்சுன்னா நம்மளால் எப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்க முடியும்? நம்ம பகவத்கீதாலேயே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுடைய செயல்களை செஞ்சுட்டே இருங்க, இந்த ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம என்ன இப்போ செஞ்சிட்ருக்கோமோ அது ஒழுங்காக, இன்னும் சிறப்பானதாக, இன்னும் தெளிவாக செஞ்சுட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ரிசல்ட் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு ட்ரீம்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ட்ரீம்ஸ்க்கு பவுண்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா, அந்த பவுண்ட்ரிஸை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிடுங்க. அந்த பவுண்ட்ரிஸே வேண்டாம், பவுண்ட்ரிஸே இருக்க வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா டேர் டு ட்ரீம், லேர்ன் டு எக்ஸல், அதை எப்படி அடையணுன்றதுக்கான அந்த லேர்னிங்கை கற்றுக்கிட்டே இருக்கும்பொழுது டேர் டு ட்ரீம்ன்றதும் பெருசாகிட்டே போகும். லிமிட்டேஷன்ஸே இல்லாதது தானே கற்பனை, விஷனரி. அதுக்கு எதுக்கு நம்ம லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கணும்? ஸோ இந்த ஃபேஸ் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்.